அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் 7 பேரும் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி மலேகானில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 6 பேர் உயிரிழந்திருந்தார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்த நிலையில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் 7 பேரும் தற்போது விடுவிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் 7 பேரும் விடுவிக்கப்படுவார்கள் என மும்பை NIA நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் 7 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு 2018 முதல் விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிகள் 7 பேரும் விடுவிக்கப்படுவார்கள் என மும்பை NIA நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? 2008 செப்டம்பர் 29ஆம் தேதி மலேகானில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 6 பேர் உயிரிழந்த அந்த விவகாரத்துல 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். இந்த வழக்குல 7 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு 2018 முதல் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடிய 7 நபர்களையும் விடுதலை செய்து மும்பை சிறப்பு NIA நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 323 அரசு தரப்பு 8 எதிர்த்தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில குற்றவாளிகள் அனைவரையும் விடுவித்து மும்பை சிறப்பு NIA நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க, இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். மலேகான் குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய சம்பவம். சாத்வி பிரக்யா உள்ளிட்ட அனைவரையும் அந்த 7 பேர் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக தற்பொழுது நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் NIA சிறப்பு நீதிமன்றம் விடுவித்து இந்த உத்தரவை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. மேலும் மற்ற விவரங்கள், இந்த எதன் அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தீர்ப்பினுடைய முழு சாராம்சம் வெளியாகக்கூடிய நேரத்தில் வெளியிடப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை பொறுத்தவரையிலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்த சூழல்ல 17 ஆண்டுகால வழக்கில் தேசிய புலனாய்வு முகமையுடைய சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க. 2008 மகாராஷ்டிராவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது அந்த காலகட்டத்தில் பெரும் ஒரு பேசுபொருளாக இருந்தது. குறிப்பாக உள்நாட்டுக்குள்ளாக குண்டுவெடிப்பு சம்பவ கலாச்சாரங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வந்ததாக அப்போது இருந்த எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது வைத்ததற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இந்த வழக்கு தொடர்பான விசாரணை 17 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது. மலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 7 நபர்களும் குற்றமற்றவர்கள், நிரபராதிகள் என்று நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. இந்த வழக்குல இதுவரையிலும் 323 அரசு தரப்பு சாட்சியங்களும் 8 எதிர்த்தரப்பு சாட்சியங்களும் விசாரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்டக்கூடிய 7 நபர்களுக்கும் எதிரான குற்றங்கள் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிப்பதற்கு தவறியதன் காரணமாக அவர்கள் விடுவிக்கப்படுவதாக முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான விடுதலை தொடர்பான அந்த உத்தரவு என்பது முழுமையாக இன்னும் வெளியாகாத சூழல்ல முதற்கட்டமாக 7 நபர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டுகள்ல இதுவரைக்கும் விசாரிக்கப்பட்ட சாட்சியங்கள் மற்றும் அரசு அவர்கள் குற்றவாளிகள் தான் என்பதை நிரூபிப்பதற்கு தவறியதன் காரணமாக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் ராஜா ரஹீர்கர், சுவாமி அம்ருநந்த், சுதாகர் சதுர்வேதி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல 100 பேர் மேல காயமடைந்த நிலையில அதுல 6 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த சம்பவம் என்பது பிக் சவுத் பகுதியில் உள்ள மசூதி அருகே மோட்டார் சைக்கிள்ல பொருத்தப்பட்டிருந்த அந்த குண்டு வெடித்ததனுடைய தொடர்பு இது நாட்டையே உலுக்கிய ஒரு மலேகான் குண்டுவெடிப்பு வழக்காக பார்க்கப்பட்டிருந்தது. 17 ஆண்டுகளாக தொடர் விசாரணை இருந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்டிருந்த 7 நபர்கள் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாஜக முன்னாள் MP பிரக்யா சிங், தாக்சூர் லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் உள்ளிட்டவர்களும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்த நிலையில அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறியதால் அவர்கள் நிரபராதிகள் என்று மும்பை NIA சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மேலும் பெண் சாமியார் சாத்வி பிரக்யா உள்ளிட்ட 7 பேரும் இந்த வழக்கில் இருந்து விடுவிப்பதாக தற்பொழுது மும்பை NIA சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மூலமாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.